நினைக்கிறது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். இப்போ வந்து பாலா பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ்லாம் 4 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு அறந்தாங்கி, அதுக்கப்புறம் பர்கூர், ஈரோடுக்கு மேலே இருக்கிற அந்த பர்கூர், அதுக்கப்புறம் நிறைய ஒரு 4 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பியூரி வாட்டர் சுத்திகரிப்பு தண்ணி வந்து இது கொடுத்துருக்கோம். நம்ம மேல்மருத்துவம் தாண்டி அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நிறைய மனுக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு எங்களுக்கு இந்த உதவி வேணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு அவங்க கேட்கும் போது தான் வந்துட்டு சரி எங்கே எது இல்லையோ அதை பண்ணலாம் ஒரு ஐடியா வருது. ஆட்டோன்றது வந்து பிளான்லாம் கிடையாது, ஆட்டோ கொடுக்கணும் அப்படி கிடையாது. ஆனால் வந்து ஒரு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதியோர் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு கிட்ட இருக்கும். ஆட்டோ வந்து நம்ம இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்டோ நிறைய இருக்கு, ஆட்டோ இல்லாமலாம் கிடையாது. அவங்களும் நிறைய உதவி பண்றாங்க. ஆனா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 100 ரூபாய் 200 ரூபாய்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸியா நினைக்கிறோம் அது எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு. ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்கல. 50 ரூபா 30 ரூபாய்க்கே பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஒரு கம்மியான காசு கிடைச்சா போதும். ஒரு ரூபாய் ஏற்றினாலே நம்ம இடத்துல வந்துட்டு ஐயோ என்ன ஒரு ரூபாய் ஏற்றிட்டாங்களே, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஆட்டோ எதுக்காக இது பண்ணுதுன்னா மெயினாக வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் வந்து முதியோர்கள், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வயசானவங்க, உடம்பு சரியில்லை, பிரெக்னன்ட் கர்ப்பிணி பெண்கள், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ நேரத்தில் பிஸியாக இருந்துடும். ஒரு ஷேர் ஆட்டோ இருக்கும், அந்த ஆட்டோ பிஸியாக இருக்கு, எல்லா நேரத்திலும் வந்து கிடைக்காது. ஆனால் அந்த அர்ஜென்ட்டுக்கு அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் வந்து உடனே கிடைக்கணும்னா இந்த ஆட்டோ கால் பண்ணால் உடனே வந்துடும். ஏன்னா வந்துட்டு அவர் இதுக்காக மட்டும்தான் அவர் ஒரு டிரைவர் போட்டிருக்கோம். இதுக்காக மட்டும்தான் அவர் தனியாக சேலரி கொடுத்து கேஸும் நாங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ஃபோன் பண்ணால் இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணால் பல்லாவரம், பம்மல், இங்கேருந்து சரி ஹாஸ்பிட்டல் குண்டத்தூர் தான் இருக்குன்னா குண்டத்தூருக்கும் போகலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே குரோம்பேட்டை, அதுக்கப்புறம் போச்சலூர், இந்த சரணி, காமராஜபுரம், நாகல்கனி எல்லாமே வரும். எதுக்காக வந்து ரொம்ப லாங் அப்படி பண்ணலன்னா ஏன்னா இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுக்கு எதுக்கு நீங்க சென்டர் கிட்ட எல்லாம் போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு கேள்விக்காக தான். மற்றபடி ஒரு ஆபத்து இல்லை போய் ஆகணும் அதே ஆட்டோ தான் போய் ஆகணும் அதுக்கு போகலாம். ஏன்னா வந்து எல்லாருமே இந்த சர்க்கிள் ஏன் பல்லாவரம் பம்மலுக்குள்ளே தானா அப்படின்னு இல்லை, இது கொடுக்குறோம். இன்னும் இந்த ஆட்டோ வந்து எத்தனை பேர் தேவைப்படுது, எத்தனை பேர் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேருக்கு அந்த அர்ஜென்ட் தேவைப்படுது அப்படின்னா உடனே மேற்கொண்டு அடுத்த ஆட்டோ தரலாம் தான் இருக்கும். இது ஆட்டோ. அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு மனுக்கள் வருது, எங்களுக்கு தேவைகள் நிறைய வருது, அதெல்லாம் தனியாக ஒரு போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த வேலை வந்து நம்ம அனகாபுத்தூர் கிட்ட வந்து ஆட்டோ கொடுக்குறோம். அனகாபுத்தூர்னா இந்த அனகாபுத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது, இந்த ஸ்டாண்ட்ல போட்டிருக்கோம். இது ஜங்ஷனா இந்த பிரிட்ஜ் கிட்ட போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே கால் பண்ண ஒரு ஜங்ஷனா இடம் இங்கே எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த நம்பர் தான் மெயின். இந்த நான் கீழே உள்ள இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா எப்போ வேணா வந்து உங்க பலன் அடையலாம். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்த கட்டமா என்ன உதவி, நிறைய மண் வந்திருக்குன்னு சொல்றீங்க, அடுத்து என்ன உதவி பண்ணலாம் நீங்க? நிறைய தான். இப்போ ஆம்புலன்ஸ் தான் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும். அதை தாண்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து படிக்க வச்சுட்டு இருக்கான். அது வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கு. நேற்று கூட வந்து ஒருத்தர் வந்து அவங்க பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா அது பண்ணாங்க. நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ண முடியாது, அவ்வளோ பணம் நம்மகிட்ட கிடையாது. வந்து அவன் கஷ்டப்படுறான், அவன் சம்பாதிச்சு வச்சு தான் பண்றான். அவன் வந்து ஒரு ஒரு அரசாங்கம் கிடையாது, இல்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேக்கெட்டோ அது மாதிரி கிடையாது. ஒரு நார்மல் பர்சன் தான். டிவியில ப்ரோக்ராம் வருது, நிறைய வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து ஆங்கர் பண்றான். இதுல வரக்கூடிய வச்ச ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா வந்துட்டு டிவியில ஷோ வந்து அதை வச்சு படிக்க வச்சுருந்தான், நிறைய பேரை படிக்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அவார்ட் ஷோலாம் வந்தோடனே கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கொடுத்தாங்க. சரி அதை வச்சு தான் இது மாதிரி ஆம்புலன்ஸாக கொடுக்கலாமாண்ணே, கொஞ்சம் இதை பண்ணலாமே, கொஞ்சம் நிறைய பேர் கொரோனா அப்பதான் பிளான் பண்ணுது. ஆம்புலன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிலாம் கேட்டாங்க. அது அப்படி கிடையாது. கொரோனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் அது தெரியும். ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் இருந்தால் ஒருத்தரை காப்பாற்றிடலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ பிளான் பண்ணி அதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொரோனால இருந்து மக்கள் வந்து நார்மல் நிலைக்கு வந்துட்டாங்க. சரி அதுக்கப்புறம் சரி இது எங்கே கொடுக்கணும் போது சரி எங்கே இந்த வசதியே இல்லைன்னா தான் அந்த பர்கூர் பிளான் அது மாதிரி எங்கே எது இல்லையோ அதுதான் கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கு, ஆட்டோலாம் இருக்கு சில இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டுன்னு கிடையாது, தாண்டி அர்ஜென்ட்டுக்கு வரணும், நம்ம அந்த டைமுக்கு வரணும். முதியோருக்கான எல்லா நேரத்திலும் எல்லாம் ஃப்ரீயாக கூட்டு போக மாட்டாங்க. இது அப்படி கிடையாது, அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஆட்டோ கொடுத்த மேட்டர் கிடையாது, இது அவங்களுக்கு ஃப்ரீ தான். கர்ப்பிணி பெண்ணா இருக்கட்டும், வந்து மாற்றுத்திறனாக இருக்கட்டும், முதியோர் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ தான். இவங்க எங்க இதுக்குள்ள வந்து அவங்க மெடிக்கலா இருக்கட்டும், இல்லை ஒரு அர்ஜென்ட்டுக்கு எங்கே போகணும்னா இதுல இது பண்ணிக்கலாம். சரிண்ணா, இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. தேர்தல் நின்று அரசாங்க நிதி எடுத்து செலவு பண்ணி பண்ற அளவுக்கு எலெக்ஷன் வாய்ப்பு வரும். எலெக்ஷனுக்கு நீங்க ஏன் அவளுக்கு ஒரு உதவி பண்றோம் எல்லாமே எலெக்ஷன் தான் வரணும் அப்படி கிடையாது. நம்ம மனசுக்கு பிடிச்சது இவ கஷ்டம் ஒரு இடத்துல பாக்குறோம். ஏன்னா நாங்க நிறைய இடத்துல பாத்துருக்கோம் அந்த மாதிரி ஆட்டோக்கு 30 ரூபா தான்ப்பா இருக்கு, நான் கூட்டு போய் விடுங்க முதலாம் அந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்களால போக முடியாது இருந்திருக்கு. இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய கம்மியான நிதியை வச்சு பண்றோம். இதே ஒரு அரசாங்க கஜானால இருந்து எடுக்கணும்னா நம்ம அரசியல்வாதி ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல அது அரசியல்வாதி ஆகணும் கிடையாது.
நல்லது செய்யறதுக்கான ஒரு திட்டம், அது ஒரு அடுத்த படிதான் தவிர அதையே அரசியல்வாதியா ஆக்குறீங்க. அப்படி கிடையாது. அரசியல் நல்ல வாதிலாம் இருக்காங்கல்ல, அது நம்ம அப்படி இது பண்றோம். அரசியல்வாதி எல்லாம் கெட்டவங்க இல்ல. இப்ப நீங்க நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. இதே நல்ல விஷயத்த நீங்க வந்து இன்னும் பெருசா பண்ணலாம். ஒரு ஏரியாக்குள்ளவும் பார்த்து பண்ணலாம். இல்ல ஒரு இடத்துல ஒரு உதவி பண்றீங்க. ஐயா அப்படிதான் கிடையாது. இல்லங்க இல்ல சார், இப்ப நம்ம வந்து உதவி பண்றோம். பட் வந்து இத வந்து இந்த பகுதிக்கு வந்திருந்த ஒரு நடிகை கிட்ட நம்ம சொல்லி கேட்டிருந்தோம். அப்ப கேட்கும்போது வந்து நிறைய பேர் வெளியே சொல்லுவாங்க, சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. அது அவங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு இது விளம்பரத்துக்காக பண்றாங்களா, இது எதுக்காக பண்றாங்க அப்படிலாம் இருக்கும். என்னன்னா வந்து யாருன்னா எங்களுன்னு சொல்ல, யாருன்னா இருக்கட்டும், விளம்பரத்தை கூட பண்ணட்டும். அவங்க காசு வந்து ஒரு கோடி ரூபாய், ஒரு 50 லட்சம் யாரும் கொடுத்தோம், நல்லது தானே. நமக்கு மக்கள் தேவை கஷ்டம் தான். அந்த கஷ்டத்தை வந்து சாப்பாடு போறதான் மேட்ரு. அந்த சாப்பாடு அவன் விளம்பரத்துக்காக கொடுத்தானா இல்ல எதுக்காக கொடுத்தா கிடையாது. அவன் பசி நம்ம தீர்த்தோமா, அது போக தவிர கொடுக்கும் போதுதான் ஒருத்தன் கொடுக்கும் போதுதான் அவன் என்ன பண்றான்னா இவன் எதுக்காக கொடுக்குறான், கொடுக்கலத்திய இன்னும் அவர் கொடுக்கவே மாட்டாரு. அதனால அப்படி சொல்றத வந்து நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம செய்யறோம்னா அது வந்து ஒரு இது எதுக்காகனா ஒரு நல்ல விஷயம், ஒரு புண்ணியமா போவோம், ஒரு நல்லதா போவோம், 4 பேர் உதவியா இருக்கும், அவ்வளவு தவிர இது ஏன் விளம்பரம் நினைச்சாங்க, ஏன் மழை அப்போ நாங்க கொடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க இது எதுக்காக கொடுக்காங்க, கேமரா எல்லாம் கூட வந்துட்டு இருக்கா அப்படி நிறைய கேள்வி இருந்தது. என்னன்னா இதே ஏரியால பிகனுட்டு அதுக்கப்புறம் சினிமா நிறைய வந்தாங்க. இந்த ஏரியா எடுத்திருந்தாங்க, இந்த ஏரியா எடுத்தாங்க. நாங்க அவங்க எடுத்துதான் தெரியாது, ஏன்னா நாங்க ஒரு டைம் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப போயிடலாம் சொல்லிட்டு நாங்க அப்படியே போனோம். அவங்க எடுத்துக்கும் போது அவரு பைட் பண்ணுங்க. அப்ப நாங்க போனோம், வாடா சுத்து வந்தலாம் இருட்டா சொல்லிட்டு போனோம். நீங்க தானா சார், இதை பாருங்க இவரு தான், இப்போ இவரு பிரச்சனை தானே, இவரு எங்கால் கிடையாது இல்ல சொல்றேன். அப்போ அவரு நீங்க தான்ல, அப்போ இவரே வந்தாரு. அப்ப இவரை நாங்க கூப்பிடல, இவரா வந்துதான். அந்த மாதிரி ஒரு அன்பாச்சுவல் நடக்கிறது தான். இதுக்கா விளம்பரம் கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இல்ல இப்பதான் வந்து மக்கள் நிறைய பேர் தெரியுது, இதை பார்த்துட்டு வராங்க நிறைய பேர், அந்த மாதிரி வந்ததும் இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு மக்கள் பயனடைறாங்க. ஏதோ இங்க பார்த்துட்டு வேற எங்கன்னா பண்ணா கூட நல்லதுதான். நாங்க எங்களை தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது மக்கள் போய் சேர்ந்து பண்றது தப்புன்னு நம்ம சொல்லல. நீங்க இருக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸை வச்சு நீங்க பண்றீங்க. பட் இதை விட பெருசா பண்றதுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா எலெக்ஷன்ல? இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது வந்து சத்தியமா அது கிடையாது. பேசுறேன்.